ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோகி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குஷ்கா வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளைன் குஷ்கா, எதுவும் நான்வெஜ் இல்லாமல் வெஜிடபிள்ஸ் இல்லாமல் ப்ளைனாக நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அது கரைஞ்சி வரட்டும். அது கூடவே ஒரு 4 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, நெய் கரைஞ்சிருச்சு. இந்த சமயத்தில் ஒரு 4 பட்டை ஆட் பண்ணுறேன். கிராம்பு, ஒரு ஏலக்காய், அது கூடவே ஒரு அன்னாச்சி பூ ஒன்று, பிரிஞ்சில் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் 2. நான் வந்து 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அது வந்து 1/4 கிலோ அளவு இருக்கும். அதுக்கு 2 வெங்காயம் போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும். இது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போடுறேன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாருங்கள், இப்போ வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த சமயத்தில் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அது வந்து 1/4 கிலோ இருக்கும். இப்போ இதில் வந்து 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால நம்ம 1 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். அதே நார்மல் பச்சை அரிசினா 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும். அந்த மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இது தண்ணி கொதித்து வரட்டும், நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இந்த சமயத்தில் பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கேன். இப்போ இதுவும் ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போது குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் வெயிட் போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் தான் வைக்க போகிறேன். நான் விசில் வைக்க மாட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் வந்து சிம்மில் தான் வச்சுருந்தேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இதை கலக்கி பார்க்கலாம். நீங்கள் சிம்மில் வைக்கிறதுனால கொஞ்சம் கூட உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும்.
இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிடுறேன். பாருங்கள், குஷ்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்டியாகவும் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.